Good evening, Chennai Super Dancer Season 6 இன்னைக்கு நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ளசண்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவரை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்கிறத விட என்னுடைய ரொம்ப தெரிஞ்ச நண்பர் ரிசு அவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஒரு சின்ன ஸ்மால் கேள்வி தான், உங்களை பொறுத்த வரைக்கும் சேரிட்டி அப்படின்னா என்னது? சேரிட்டிங்கன்னா இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, இதுதான் உண்மை. அதாவது உண்மையான மனசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது. ஓகே, இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதா? இருக்கிறவங்க தானே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. அதுதான் ஆக்சுவலி காசு இருக்கிறவங்க கொடுக்குற அது விஷயம் கிடையாது. மனசு இருக்கிறவங்க, அதாவது மனசு இல்லாதவங்க மனசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் சேரிட்டி, உண்மையான சேரிட்டி. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது மறந்துடுறாங்க லைஃப்பில். சில பேர் வந்து ஷூ எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 20,000 10,000 அப்படிலாம் சொல்கிறாங்க. ரீசெண்டாக போட்டிருந்தாங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டியோட செருப்பு வந்து 1,20,000 செருப்பு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவ்வளோ செலவு பண்ணும்போது அது ஒரு 10% வச்சு நம்ம வந்து வெளியே கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ரெகுலராக பண்ணுற விஷயம் என்னென்னா, எப்போ ரோட்டில் நைட்டில் போகும்போதோ கார்லேயே பைக்கில் போகும்போதோ யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா 9 o'clock 10 o'clock அதிகமாகலாம் இல்லை, ஒரு 30 ரூபா 40 ரூபா சாப்பாடு வந்து ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுத்தா அதோட சந்தோஷம் அன்றைக்கி நைட்டு நமக்கு இருக்கிறது சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். சூப்பர். ஸோ சந்தோஷம்ன்றது நம்மளோட மனசில் தான் இருக்கே தவிர வேறு எங்கேயும் இல்லை. அந்த மனசை வந்து நம்ம வெளிப்படையாக எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய சேரிட்டி நம்ம ரிசு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர் ஒன்று, அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கரேஜ்மெண்ட் அப்படின்றதே ஒரு பெரிய சேரிட்டியாக இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் இல்லை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ரிசு பாய். அண்ட் அட் த சேம் டைம் சென்னை சூப்பர் டான்சர்ஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம பக்கா டிவி நேயர்களுக்காக இந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும். நார்மலாக என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் அந்த என்டர்டெயின் மூலியமாக எப்படி வந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து இந்த டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜார்ஜ் அண்ணா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் இங்கே இருக்கிற A to Z எல்லா பீப்புளுக்குமே ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி செம்மையாக பண்ணிகிட்ருங்க, சூப்பராக பண்ணிகிட்ருங்க. கலக்கும் உள்ளே வந்து ஏதாவது மைக் கொடுத்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கூட நாங்கள் மைக்கு பிடிங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி. ஸோ அடுத்த அவார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ் சச் அ லவ்லி பர்சன். என்னோட காலேஜ் சீனியர், கார்பரேட்டில் வந்து கார்பரேட் ட்ரெயினர், ஈவென்ட் மேனேஜர், ஈவென்ட் ப்ரொடியூசர் ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கார்பரேட் டான்ஸ் கார்பரேட் காம்படிஷன் நடத்தி கொண்டிருக்காரு. அவரை பார்த்து தான் நாங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மேஜர் உன்னி. மேஜர் உன்னிக்காக ஒரு நல்ல ஜோராக கையில் கட்டுங்க. Is Mr. Vinod and Mr. Ganesh from Wincro. அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸ். எங்களுடைய சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நான் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய 2 கம்பெனியில் வின்க்ரோ அண்ட் அட்ராஸ் அப்படின்ற 2 கம்பெனி அவங்க இருக்கிறது. ரொம்ப அருமையான இளைஞர்கள். Ladies and gentlemen, put your hands together for Wincro, Mr. Ganesh and Vinod. Award goes to my favorite Atlas Creations, Mr. Atulan, Raghu and Sudarshan அவர்களை வரவேற்கின்றோம். The major contribution for this event and such a lovely guys, young guys, அருமையான கிரியேட்டிவ் சைடில் இருக்காங்க. அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறார்கள் கூடிய விரைவில். அவர்களுக்காக உங்களுடைய கரங்களை கைதட்டி என்ன ஒரு சிரிப்பு பார்த்தீங்களா என் நண்பருக்கு. கைத்தட்டல்
ஈபா என்ற ஒரு அருமையான ஒரு கிரியேட்டிவ் டீம் அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அகீம் டு ப்ளீஸ் ஜாயின் us. The next award is for a special person, Mr. Ramesh from BBS. Our company, sorry, Mr. Prasad. Ramesh. I request Mr. Prasad to please join us. Mr. Prasad, meeting with it. Ladies and gentlemen, put your hands together for Mr. Prasad. Thank you, Vijay. Thank you so much. So thank you, Mr. Satish. Thank you. And நம்ம காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? Thank you. காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கணும் because உங்களுக்காக அருமையான செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க நம்ம மேலே ஏற்றி அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய கடமை கட்டாயமாக இருக்குது. ஏனென்றால் இவங்க 1994 இருந்து என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மரியாதையை செய்ய வேண்டும், அது உங்கள் முன்னாடி நான் செய்ய வேண்டும் நான் ஆசைப்படுறேன். ஓவர் மனோஜ். தேங்க்யூ ஜார்ஜி. ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸ்க்கு எல்லா சப்போர்ட்டர்ஸ் இப்போ ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு வாட்டி ஜோரா கை தட்டிட்டு லெட்ஸ் கோ டு தி காம்படிஷன். ஃபர்ஸ்ட் டீம் ஆன் டு தி ஸ்டேஜ், தி டாப்பிங் டோஸ். So phenomenally, I'm on top of it, rock it, so
கண்ணை மூடுனா கனவுல நீதானே. Get the show is back in action. It's a mass and local sound. பக்கா டிவி நேஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் யோகானந்த். நான் ஜூலியும் 4 பேரும்ன்ற ஒரு படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை சூப்பர் டான்சர்ஸ் 6 அதாவது ப்ளஸ் ட்ரீம் மேக்கர்ஸ் ஜார்ஜ் ப்ரோ அவர் வந்து இந்த ஷோவை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. சோஷியல் அவேர்னஸ்க்காக இது நடக்குது. இந்த ஒரு டான்ஸ் ஷோ ஒரு சோஷியல் அவேர்னஸ் காஸ்க்காக ஒரு குமரன் ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்கூலுக்காக இது நடக்குது. அந்த ஷோ அந்த டான்ஸ் உள்ள ஷோ நான் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய ஷோ. இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்கணும், ஜார்ஜ் ப்ரோ இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்திக்கிறேன். இந்த ஷோவை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன்.
தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சுன்னு வச்சுக்கலையா, அந்த கொசு தெரியாது. ஒரு நாள் முடிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. ஏய் அல்ல
காட்டுவோமா நிகழ்ச்சி போட்டே ஆகணும் Let's do Kumuro. Let's do Kumuro. Let's
வேலையை எப்படி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட மேனேஜர்ஸ், லைன் மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்க முடியாது. ஸோ சொல்லிட்டப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னைக்கு சேலரி வந்து